ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி அல்டிமேட் ப்ராஃபிட் சரிங்களா. 22,500 ப்ராஃபிட்டு வெறும் 50,000 இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு சரிங்களா. கரெக்டாக நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் என்ட்ரி கொடுக்கணும், இல்லைன்னா கம்பெனி கொடுக்கணும். நமக்கு தேவை 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கிடைச்சா போதும். நமக்கு தேவையான அமௌண்ட்டை பிடிச்சி வெளியே வந்துடலாம். இன்றைக்கி ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா 9:21 ஸ்டார்ட் பண்ணேன், 24 முடிச்சிட்டேன். சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி சரிங்களா. 1 கேண்டில் என்ட்ரி, 1 கேண்டில் எக்ஸிட்டு. சம்பாதிக்க ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அத்தனை பேருக்கு இந்த வீடியோ அமுச்சு விடுங்க, பார்க்கட்டும் சரிங்களா. சம்பாதிக்க முடியும், அதை கற்றுக்கிட்டு திறமையாக சம்பாதித்தால் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். சாரி, நான் பெங்களூர் டூர் மேரேஜுக்கு வந்திருக்கேன், அதனால் எனக்கு வாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா. கோச்சிக்காதீங்க. லைவ் ட்ரேடிங்கை போய் பாருங்கள் சரிங்களா, பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பாய். வாங்க லைவ் ட்ரேடிங்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே சரிங்களா. நிஃப்டி 50 மட்டும் கிடையாது, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாத்தோடைய இன்றைக்கி மந்த் எண்டு எக்ஸ்பைரி டே சரிங்களா. ஸோ நிஃப்டி 50 நமக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா -16 காட்டுது, சென்செக்ஸு -31 காட்டுது சரிங்களா. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி என்ன காட்டுதுன்னு பார்த்துடலாம். கிஃப்ட் நிஃப்டி 99 வரைக்குமே 44 பாயிண்ட் ப்ளஸில் காட்டுது. கிஃப்ட் நிஃப்டி ப்ளஸில் காட்டுது, நிஃப்டி 50 மைனஸில் காட்டுது. அப்போ இன்றைக்கி என்ன, இன்றைக்கி ஒரு சைடு வேஸ் மார்க்கெட் வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ரொம்ப இந்த மாதிரி டைமில் ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரேட் இருக்குது. நமக்கு தேவையானது என்ன, ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் கிடைச்சா போதும். 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா, நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5,000 கிடைச்சா போதும், 4,000 கிடைச்சா போதும் சார். ஒரு நாளைக்கு 4,000 5,000 சம்பாதிக்கிறதெல்லாம் பெரிய சம்பாதிச்சிடலாம் சார், எல்லாத்தாலேயும் அது முடியாது சார். 50,000 1 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய டைமும் வரும் இதே ஷேர் மார்க்கெட்டில், நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா. இன்றைக்கி நிஃப்டி 50ல் பைக்காலில் அர்த்தி மணியில் 6,356 கட்டுது. அதாவது அர்த்தி மணி ஏடிஎம்மில். செல்லில் பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 2,729 கிடைக்குது. அது அர்த்தி மணி 2,700 பை ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா 6,300 சரிங்களா. என்னுடைய கணிப்பு, என்னுடைய டார்கெட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் செயினில் 24,695 ஸ்ட்ரைக் பேஸ் இப்போ இருக்குது சரிங்களா. 24,700 கால் ஆப்ஷனை பை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 24,700 கால் ஆப்ஷன் 84 ரூபா ப்ரைஸில் இருக்குது சரிங்களா. ஒரு லாட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 6,356 ரூபா இருக்குது. இன்றைக்கி இதுக்கு இப்போ இருக்கக்கூடிய நம்ம ஒரு 4 நிமிஷத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். 9:11 வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னுடைய இன்றைக்கி வியூ பார்த்திங்க அப்படின்னா கால் சைடு, இன்னைக்கு பைக்கா சைடு வேஸ் இருந்தாலும் என்னுடைய வியூ கால் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 24,700 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். 84 ரூபா 25 காசு இருக்குது, அதோடைய கால் ஆப்ஷனை எடுத்து வச்சுருக்கேன். 9:15 மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் சார். அதுக்கு முன்னாடி சார் உங்கள்கிட்ட ஒரு சமாச்சாரம் நான் சொல்லுவேன். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, சில பேர் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் அப்படின்னால சூதாட்டம், கேம் லிங்க் அப்படிங்கிறாங்க. அதை பற்றி தெரியாதவங்க தான் சார் அதை கேம் லிங்க், ஜீரோ நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தான் அது கேம் லிங்க், அது சூதாட்டம் அப்படிம்பாங்க. இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யக்கூடியவங்க, கரெக்டாக ப்ராப்பராக கற்றுக்கிட்டு செய்யக்கூடியவங்க டெய்லியும் இதில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. சம்பாதிக்க முடியாத கையாளாதவர்கள் மட்டும்தான் இதில் இந்த மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா. நான் பாருங்கள், டெய்லியும் லைவ் ட்ரேடு ப்ரூஃப் கூட போடுறேன் சார். யார் சார் ப்ரூஃப் கூட போடுவா? நான் என்னோடய ஃபேஸ் வேல்யூ காமிச்சு போடுறேன் சார். யார் சார் ஃபேஸை காமிச்சு போடுறாங்க? நிறைய பேர் போய் பணம் கட்டி ஏமாந்துடுறீங்க. உங்களை ஃப்ராடு, ஸ்கேம் நிறையா நடக்குது சரிங்களா. தெளிவாக இருங்க, உஷாராக இருங்க, கரெக்டாக பண்ணுங்கள் சரிங்களா. 9:13 ஆச்சு, ஒரு 2 நிமிஷத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். என்னோடய வியூ 24,700 கால் ஆப்ஷன் சரிங்களா.
பார்ப்போம் என்ன நடக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 6500 ரூபாய் இருக்குது. நாம் ஒரு 7 லாட் போடுவோம், 45,000 போதும். 7 லாட் போடுவோம், 45,000. 7 பெருக்கள் ஒரு லாட்டோட சைஸ் 25, 525 ஷேர்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி வாங்கலாம். அதுவும் ஃபஸ்ட்டு 3 நிமிஷம் சைலண்ட்டாக விட்டுருங்க. அது என்ன நடக்குமோ நடக்கட்டும். 9:18க்கு மேலே தான் எரியுது. 9:18க்கு மேலே தான் எரியுது. சரிங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்குது. போது 15 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே மார்க்கெட் டவுன்லேயே கீழே இருக்குது. பார்த்தீங்களா? அதை சொன்னேன் சைடு வைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அப்போ தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியல. 9:15க்கு மேலே தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். 78 ஃபுல்லாக இறங்குது. 84 ரூபாய் இந்த ப்ரீமியம் இப்போது 50 ரூபாயில் வந்துடுச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். செயின் 700 பாருங்கள், 28 ரூபா வந்துடுச்சு. 24,700 அப்படியே ஃபுல்லாக இறங்கிச்சு. மார்க்கெட்னால சைடுலேயே சொன்ன பார்த்தீங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேண்டில் இதில் முடியுது, எப்படி முடியுது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். மைனஸ் இறங்கிட்டு இருக்கு. நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி 37 16 வந்துடுச்சு. இப்போ கன்ஃபார்மாக மார்க்கெட் வந்து டவுன் சைடு. சரிங்களா? ஆப்ஷன் செயினில் போங்க. சரிங்களா? 24,600 எடுத்துக்கோங்க. 24,600 புட் சைடு. 24,600 புட் சைடு. இது வந்து ஒரு லாட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 3,900 இருக்குது. ஒரு 8 லாட்டு கொடுப்போம், 32,000. ஒரு 10 லாட்டு கொடுப்போம், 41,000 ரூபாய் தான் வரும். ஒரு லாட்டு பாருங்கள் 4,200 வந்துச்சு. ஒரு 10 லாட்டு கொடுப்போம், 45,000. சரிங்களா? பார்ப்போம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,600 புட் ஆப்ஷன். 24,600 புட் ஆப்ஷன் அதான் எடுத்துருக்கு. 24,600 புட் ஆப்ஷன் 67 ரூபா ரேட்டு போயிட்டுருக்கு. 9:18 கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் ஆகட்டும், பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு லாட்டோட ரேட் என்ன போட்டுனா 4,900 போயிட்டுருக்கு. ஒரு லாட்டோட ரேட்டு 4,900 போயிட்டுருக்கு. 18 முடிஞ்சு செகண்ட் கேண்டில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். சரிங்களா? பெருசாலாம் ஒன்று அழட்டிக்காதீங்க. ஒரு 10 பாயிண்ட் கிடைச்சா போதுங்க. பெருசாலாம் ஒன்றுமே வேணாம் நமக்கு. சரிங்களா? 5,200 ரூபா போயிடுச்சு. ஆப்ஷன் செயின் 24,550 இது எடுத்துக்கோங்க. 24,550 புட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. சரிங்களா? பார்த்தீங்களா? ரெண்டாவது கேண்டில் அப்படியே லைட்டாக மேலே எடுத்து கீழே இருக்குது. புட் ஆப்ஷன் எடுத்தீங்க. ஒரு லாட்டோட ரேட் 3,300. நீங்கள் ஒரு 12 லாட்டை போடுங்க, 40,000 ரூபா. சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு என்ட்ரி கொடுக்காதீங்க. இப்போது ஸ்டில்லாக ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 42 ரூபாயில் போயிட்டுருக்கு. 24,550 42 ரூபாயில் போயிட்டுருக்கு. சரிங்களா? பாருங்க,
மார்க்கெட் அப்படி கீழே இருந்தது பார்த்தீங்கன்னா இதுதான் சைட்வேஸ் மார்க்கெட். பொறுமையாக வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் சாதிக்கலாம். புட்டுலேயும் ப்ரீமியம் இறக்குறான், இண்டெக்ஸ்லேயும் ப்ரீமியம் இறக்குறான். இண்டெக்ஸில் மைனஸில் தான் காட்டிகிட்டு இருக்கிறான். ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக ப்ரீமியம் இறக்கிட்டு இருக்கிறான். வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. பார்ப்போம், நமக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கிறதோ வாய்ப்பு கிடைக்கிறப்ப என்ட்ரி கொடுக்கலாங்க. தேவையில்லாமல் என்ட்ரி கொடுத்து ஃபெயிலியர் ஆகக்கூடாது. நமக்கு தேவையானது ஒரு 5000 10,000 கிடைச்சா போதும் சார். வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு வரும்போது நம்ம பை பண்ணால் போதும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ள ஒரு ஃபோன் வந்துடுச்சு, அந்த ஃபோன் அட்டன் பண்ண போச்சு. இது பாருங்கள், இண்டெக்ஸ்லேயும் மைனஸில் கொண்டு வந்துட்டுருக்கோம், ப்ரீமியமும் இறங்கிட்டுருக்கு. சரிங்களா, இண்டெக்ஸும் மைனஸில் தான் இருக்குது, ப்ரீமியமும் மைனஸில் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும்னு. ஒரு லாட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 3000 ரூபாயில் இருக்குது. சரிங்களா, ஒரு 5 லாட்டு போட்டால் கூட 46,000 தான் வரும். பார்ப்போம். சரிங்களா, என்னோடய வியூ பார்த்திங்க அப்படின்னா 45 ரூபா என்ட்ரி ஆச்சு அப்படின்னா 45 ரூபா போச்சுன்னா நான் பை பண்ண போகிறேன் 5 லாட்டு. சரிங்களா, மேலே பாருங்கள் 42 ரூபா போயிட்டுருக்கு. ஒரு லாட்டோட ரேட்டு 3200. நான் ஒரு 15 லாட்டு கொடுக்குறேன், 49,000 ரூபா. 45 ரூபா மேலே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். 42 ரூபா 43 ரூபா போயிட்டுருக்கு. 45 ரூபா போச்சுன்னா நான் பை பண்ண போகிறேன். 45 ரூபா வந்தால் மட்டும்தான் பை பண்ணுவேன். அது கீழே இருந்துச்சுன்னா பை பண்ண மாட்டேன். சரிங்களா, எனக்கு 5 பாயிண்ட் கிடைச்சா கூட போதும். 15 லாட்டு கொடுத்துருக்கேன், 1125 ஷேர்ஸு. சரிங்களா, பார்ப்போம் என்ன நடக்குது. இது வரைக்கும் 42 அதுதான் போயிட்டுருக்கு. 42 ரூபா 43 ரூபா தான் போயிட்டுருக்கு. இந்த 45 ரூபா வரல. 45 ரூபா வந்துச்சுன்னா என்ட்ரி கொடுத்துருவேன். பார்ப்போம். இண்டெக்ஸில் பாருங்கள் 26 பாயிண்ட். இப்போ ஆக்சுவலாக என்ட்ரி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 45 ரூபா என்ட்ரி. சரிங்களா, 45 ரூபா என்ட்ரி, 46 ரூபா. நம்ம கொடுத்தது 5 ஷேரு. சரிங்களா, 47. என் டார்கெட் 49 50. மார்க்கெட்டு போகிற வரைக்கும் விடுங்க, வெளியே வர வேணாம். 51 விடுங்க போகிற வரைக்கும் போட்டு 45 பாருங்கள். 55 56 போச்சு, 10 பாயிண்ட்டு. 56. மார்க்கெட்டு எப்பயுமே அது போகிற வரைக்கும் விட்டுருங்க. சரிங்களா, மார்க்கெட் போகிற வரைக்கும் விட்டுருங்க. பாருங்கள் 55. இது வரைக்கும் 10 ரூபா லாபம். இது வரைக்கும் 10 ரூபான்னா 15 ஷேருக்கு 15 லாட்டுக்கு 11,000 ரூபா ப்ராஃபிட்டு. வெயிட் பண்ணுங்கள், 60 வரைக்கும் என் டார்கெட் பார்க்கலாம். 45 45 55 55 போயிட்டுருக்கு. இது வரைக்கும் 55 போயிட்டுருக்கு. பார்க்கலாம். 55 56. ஒரு ரூபாய்க்கும் நம்மளுக்கு 1125 ரூபாங்க, சும்மா இல்லைங்க. 45 ரூபாயில் என்ட்ரி கொடுத்தோம். இது வரைக்கும் 56 ரூபா 58 ரூபா போயிருக்கு. சரிங்களா, 60 ரூபா வந்துருச்சு. 60 61 61 ரூபா வந்துருச்சு. 62 65 வரைக்கும் நம்ம 65 வந்து எக்ஸிட் கொடுத்துருங்க. 66 எக்ஸிட் கொடுத்துருங்க போதும். 66க்கு எக்ஸிட் கொடுத்துருங்க போதும். இன்றைக்கி ட்ரேட் முடிஞ்சிச்சு. சரிங்களா, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 லாட் எடுத்தோம். ஒரு லாட்டோட 15 லாட் எடுத்தோம். ஒரு லாட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 75 1125 ஷேர்ஸு. 45லேருந்து 65 வரைக்கும் 55 20 பாயிண்ட் பிடிச்சிருக்கோம். 22,500 ரூபா இன்றைக்கி ப்ராஃபிட்டு.
சரிங்களா. 9:18க்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கல, விட்டுட்டேன். 9:21க்கு தான் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. கரெக்டாக வாய்ப்பு கிடைச்ச இடத்துல என்ட்ரி கொடுத்தேன். 3 நிமிஷம் 1 கேண்டில் என்ட்ரி 1 கேண்டில் எக்ஸிட் 20 பாயிண்ட்ஸ் கொடுத்தேன். 22,500 50,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் 22,500 ரூபா யார் சார் சம்பாதிக்க முடியும், எங்கே சார் சம்பாதிக்க முடியும்? அல்டிமேட் ப்ராஃபிட் சார். யாராலையுமே முடியாதுன்னு நான் சொல்லலை, நம்மளால் முடியும்னு நான் சொல்கிறேன். ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் சார். சரிங்களா. ஓகே சார், மீண்டும் நாளை சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா. தேங்க்யூ.